சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில் என்ன கூறப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, இந்தியாவினுடைய கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி AMCA தயாரிப்பதற்கான ஒப்புதலை வழங்கியிருக்கிறாங்க. இதற்காக ஆரம்ப கட்ட நிதியாக 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்குது. AMCAனா என்ன? AMCA ஒப்புதல்ங்கிறது இந்தியாவிற்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். AMCA அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். இது ஒரு 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானமாக கருதப்படுது. ஒவ்வொரு போர் விமானங்கள் தயாரிக்கப்பட்ட காலம், அதில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் வகைப்படுத்துகிறாங்க. முதலாம் தலைமுறை 1940லேருந்து 1950 இந்த காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்ட போர் விமானங்கள்லாம் முதலாம் தலைமுறை போர் விமானங்கள்னு சொல்லப்படுறாங்க. இதற்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா MiG-15, MiG-16 இந்த போர் விமானங்கள் ஒளியினுடைய வேகத்திற்கு குறைவாக செயல்படக்கூடியதாக இருக்குது. இரண்டாம் தலைமுறை 1950லிருந்து 1960 காலகட்டங்களில் தயாரிக்கப்பட்ட போர் விமானங்கள்லாம் சொல்லப்படுது. இதற்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா MiG-19, MiG-15 இது ஒளியினுடைய வேகத்திற்கு தாண்டி செயல்படக்கூடியதாக இருக்குது. மூன்றாம் தலைமுறை 1960லிருந்து 1970 காலகட்டங்களில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கு. இதற்கு எக்ஸாம்பிள் MiG-21 பைஸ். இப்போவும் இந்த போர் விமானங்கள் இந்தியாவினுடைய விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த போர் விமானங்கள் கண்ணுக்கு தெரியாத இலக்குகளையும் ரேடார்னால சென்ஸ் பண்ணி தாக்கி அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. 4ஆம் தலைமுறை போர் விமானங்கள் தான் பெரும்பாலும் இப்போ அனைத்து நாடுகளுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு போர் விமானமாக இருக்குது. இதற்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பார்த்தோம்னா மிராஜ் 2000, MiG-29, Su-30 ரஃபேல்லாம் இந்த 4ஆம் தலைமுறை. அதிலும் குறிப்பாக Su-30 ரஃபேல்லாம் 4ஆம் தலைமுறையோட ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்கும். 5ஆம் தலைமுறையோட ஒரு சில ஃபெசிலிட்டிஸும் இந்த போர் விமானங்களில் இருக்கும். சரி, இப்போ 4 தலைமுறை தான் சொல்லியிருக்கேன். 5ஆம் தலைமுறை போர் விமானங்கிறது வேற எந்த நாடுகள் கிட்டமே இல்லையா அப்படின்னு கேட்டால், 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் தற்போது வரைக்கும் 3 நாடுகள் கிட்ட தான் இருக்குது. அந்த நாடுகள் என்னன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா, ரஷ்யா, சைனா. அமெரிக்கா லாக்ஹெட் மார்ட்டினுடைய F-22 ராப்டர் போர் விமானத்தை வச்சிருக்காங்க. இது 5ஆம் தலைமுறை போர் விமானமாக பார்க்கப்படுது. ஆனால் அமெரிக்கா இந்த போர் விமானத்தை தன்னுடைய நாட்டிற்காக மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை வேற எந்த நாட்டு கூடயும் அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. அமெரிக்கா கூட ரொம்ப நட்புறவில் இருக்கக்கூடிய நாடான இங்கிலாந்து கிட்ட கூட அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. அமெரிக்கா கிட்டே இன்னொரு போர் விமானமும் இருக்கு, 5ஆம் தலைமுறை போர் விமானம் F-35. இந்த போர் விமானத்தை தான் அவங்க மற்ற நாடுகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இத்தாலி, இங்கிலாந்து, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கெல்லாம் F-35 தான் அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யா அடுத்ததாக பார்க்க போனால் ரஷ்யா கிட்ட Su-57 சுக்கோயோட போர் விமானம் 5ஆம் தலைமுறை போர் விமானம் இருக்குது. இந்த சுக்கோய் தான் இந்தியா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய Su-30 தயாரிச்சு கொடுத்தாங்க. இந்த Su-57ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா, இது டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருந்தப்போ இந்தியாவும் இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்தில் ரஷ்யா கூட ஒரு பார்ட்னராக இருந்தாங்க. ஆனால் இந்தியாவிற்கு அந்த போர் விமானத்தை மீது பெருமளவு ஈடுபாடு இல்லாத காரணத்தினால பாதிலேயே அதிலிருந்து விலகிக்கிட்டாங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய நாடு சைனா. சைனா கிட்ட 2 வகையான 5ஆம் தலைமுறை போர் விமானம் இருக்கு, J-20, J-35. இந்த J-20 போர் விமானம் கடந்த 10 வருடங்களா சைனா புழக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த J-35 J-35யோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டே லாஸ்ட் இயர் தான் வெளியில வந்துச்சு. ஆனால் சைனா இந்த J-20 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை பாகிஸ்தான் கிட்ட வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவிலும் இருக்கிறதா கூறப்படுது. ஏன் இந்த 3 நாடுகள் கிட்ட மட்டும்தான் 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அதற்கு மற்ற நாடுகள் கிட்ட அதற்கான கெப்பாசிட்டி இல்லை. ஏர் கிராஃப்ட்
மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த ரஷ்யா அமெரிக்கா இரண்டு நாடுகளுமே வந்து இரண்டாம் உலக போர்லேருந்து போர் விமானங்களை செய்கிற பணியில் இருக்கிறாங்க. அதனால் இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதற்கு முன்பே அமெரிக்கா F-15 F-16 போன்ற போர் விமானங்களை தயாரிச்சிருக்கிறாங்க. அதே போல் ரஷ்யா MiG-20 Su-30 Su-35 போன்ற விமானங்கள்லாம் தயாரிச்சிருக்கனால இதில் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, மேனுஃபேக்சரிங் யூனிட்டுமே இருக்குது. இப்படி அதிக அளவு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கக்கூடிய நாடுகளுக்கே இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் தயாரிக்கிறது மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது. அமெரிக்கா F-22 ராப்டரை தயாரிக்க 6 வருடங்கள் எடுத்துக்கிட்டாங்க. 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள்லேயே வந்து ரொம்ப குறைந்த அளவு காலத்தை எடுத்துக்கிட்டது வந்து F-22 ராப்டர் தான். அதுக்கே அவங்களுக்கு 6 வருஷம் ஆயிருக்கு. அடுத்தபடியாக இருக்கிறது ரஷ்யா இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் தயாரிக்க 11 வருடங்கள் வந்து எடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. சைனா 20 வருடங்கள் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இந்த F-22 ராப்டர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 32 பில்லியன் அளவுக்கு பணத்தை வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. 5ஆம் தலைமுறை போர் விமானம் வந்து எதற்காக இவ்வளோ முக்கியமாக பார்க்கப்படுது, எதனால இந்த அளவுக்கு பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணி நாடுகள்லாம் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் வந்து ரேடாரில் வந்து சென்ஸ் பண்ண முடியாததாக இருக்குது. போர் விமானத்தெல்லாம் எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, பெரும்பாலும் ரேடார் கருவிகளை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ரேடார் கருவி ரேடியோ வேவ்ஸை வந்து எமிட் பண்ணும். இது வந்து அந்த போர் விமானங்களில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகி வர அந்த வேவை வந்து RCSன்னு சொல்லுவாங்க. இந்த வேவோடைய அளவை வச்சு தான் அந்த போர் விமானம் எங்கே இருக்குது, எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இந்த 5ஆம் தலைமுறையோட RCSங்கிறது 0.001 மில்லி ஸ்கொயர் தான். இதனால் இது வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் பால் அளவுக்கு தான் இருக்கும். அதனால் இந்த போர் விமானங்களை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. இதனால் தான் அனைத்து நாடுகளும் இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் தயாரிக்கிறதுல வந்து மிகுந்த ஆர்வமுடன் இருக்காங்க. எதனால் இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் ரேடார்னால கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இருக்குது அப்படின்னா, இதனுடைய டிசைன்ஸ் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் வந்து ரொம்ப ஷார்ப் எட்ஜஸோடு இருக்கும். இதனால் அந்த ரேடார்லேருந்து வரக்கூடிய ரேடியோ வேவ்ஸ் வந்து சிதறல் அடைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்தில் பயன்படுத்தக்கூடிய உலோகங்களாகட்டும், அதில் பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட் முதற்கொண்டு இந்த ரேடியோ வேவ்ஸை வந்து எமிட் பண்ணாமல் அப்சர்வ் பண்ணிக்கும். இதன் காரணமாக தான் ரேடார்னால இந்த போர் விமானங்களை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. 5ஆம் தலைமுறை போர் விமானம் வந்து சூப்பர் குரூஸாகவும் இருக்குது. அதாவது பர்னரை யூஸ் பண்ணாமலே இது ஒளியினுடைய வேகத்தை விட அதிகமாக போகக்கூடியதாக இருக்குது. அதற்காக இதுக்கு வந்து எஃபிஷியண்டான இன்ஜின்ஸ் வந்து வேணும். நான் போன காணொலியிலே சொன்ன மாதிரி உலகத்திலே 4 நாடுகள் மட்டும்தான் போர் விமானத்திற்கான இன்ஜினை வந்து தயாரித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த நாடு வந்து போர் விமானத்தை தயாரிக்கணும்னாலும் இந்த 4 நாட்டினுடைய என்ஜின்ஸ் தான் தேவைப்படுது. இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் இப்போ தயாரிக்கக்கூடிய இந்த AMCA 5ஆம் தலைமுறை விமானத்தில் நான் போன காணொலியிலே சொன்ன மாதிரி இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட காவேரி இன்ஜினை வந்து பொருத்தலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து போயிட்டு இருக்குது. இந்த AMCA தயாரிக்கக்கூடிய பணியை 2010 வந்து இந்தியா ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த போர் விமானம் ஆரம்ப காலகட்டத்தில் 20 டன் எடை கொண்டதாக தயாரித்தாங்க. ஆனால் இப்போ இதோட ஃபைனல் மாடல் வரும்பொழுது இதனுடைய எடை 25 டன் எடை உள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2025 தான் இதனுடைய முழு மாடலுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ இதற்கு தான் வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் மாடலாக இருந்தது. இந்த மாடல் 2025 ஏரோ இந்தியாங்கிற ஒரு ஏர் ஷோவில் தான் இது ஃபஸ்ட்டு இந்த மாடலை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. இப்போ மாடலாக இருக்கக்கூடிய இந்த AMCA ஃப்ளைட்டாக உருவாகிறதுக்கான ஒப்புதலை வந்து வழங்கிட்டாங்க. இதற்கு தான் ஆரம்ப கால நிதியாக 15,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டு இருக்குது. இப்போ வெறும் டிசைனாக இருக்கக்கூடிய AMCA மெட்டல் கட்லாம் பண்ணிட்டு இன்னும் 10 வருஷத்துல இதனுடைய புரோட்டோடைப் வந்து சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2035 5 புரோட்டோடைப் வந்து தயாரித்து முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 புரோட்டோடைப்பும் வெப்பன் டெஸ்ட், ஃப்ளைட் டெஸ்ட்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஒப்புதல் இதற்கு முன்பு போர் விமானங்களுக்கு வழங்கப்பட்ட ஒப்புதலை விட சற்று மாறுபட்டதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த காலங்கள்லாம் எப்பொழுதுமே இந்த போர் விமானங்களை தயாரிக்கக்கூடிய பணியை வந்து
HAL கிட்ட தான் கொடுப்பாங்க, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கிட்ட தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை மட்டும்தான் பப்ளிக் செக்டாருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு பிரைவேட் செக்டாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இந்த போர் விமானங்களில் பிரைவேட் செக்டாரும் தயாரிக்க வந்து முன் வரலாம். அதற்கான மேனுஃபேக்சர் யூனிட் இருந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பிரைவேட் செக்டார் வேணாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு தனியான ஒரு பிரைவேட் செக்டார்னால பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரிஸோட செக்டார்கிட்டையும் இவங்க கொலாபரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி சேர்ந்து கூட இந்த ஏலத்திற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் வந்து மத்திய அரசு வந்து இந்த முடிவை எடுத்திருக்கு அப்படின்னா எப்பொழுதுமே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கிட்ட தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை ஏன் ப்ரைவேட் கிட்டையும் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவிலே முழுக்க தயாரித்து LCA தேஜஸ் வந்து இந்த ஹிந்துஸ்தான் லிமிடெட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் வந்து நிறைய காலதாமதம் வந்து அவங்க பண்ணினாங்க. இதன் காரணமாக தான் அது அவங்களுடைய எஃபிஷியன்சி வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால் இந்த வாட்டி ப்ரைவேட் செக்டார் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேஜஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்து வேறா இருந்துச்சு. அப்போ வந்து இந்தியாவில் அந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் இப்போ ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்தியாவிலையும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்களா யாருன்னு பார்த்தா டாடா அட்வான்ஸ் சிஸ்டம், மகேந்திராவுடைய ஏரோஸ்பேஸ், சுஜன் இண்டஸ்ட்ரீஸ், கோயம்புத்தூரில் செயல்படக்கூடிய லக்ஷ்மி மெஷின் ஒர்க்ஸ், பாரத் ஃபோர்ஜ், இப்போ இவங்களாம் இந்த ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்துஸ்தான் லிமிடெட் ஆல்ரெடி வந்து ஆக்குபைடாக இருக்காங்க. இவங்க போருக்கு உண்டான ஹெலிகாப்டர்ஸ் தயாரிக்கிறதுலேயும் தேஜஸுடைய Mark 2 தயாரிக்கிறதுலையுமே இவங்க வந்து ரொம்பவே ஆக்குபைடாக இருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்த வாட்டி ப்ரைவேட் செக்டாருக்கும் முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே சரியாக போச்சுன்னா 2035 அப்போ இந்தியா கிட்ட 5 புரோட்டோடைப்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்திற்கு இந்தியாவிலே தயாரிக்கக்கூடிய காவேரி இன்ஜினை வந்து பொருத்தலாம் அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருந்தாலும், ஆனால் இந்த காவேரி இன்ஜின் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் சொன்னால் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஆனால் காவேரி இன்ஜின் முழுமையாக ரெடி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்குங்கிறதுனால இந்த புரோட்டோடைப்புக்கு ஆல்ரெடி நம்ம தேஜஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய GF414 வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து போயிட்டு இருக்குது. இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் வந்து பிரைவேட் செக்டாருக்கும் கொடுக்குற ஐடியா இருக்கிறதுனால கடந்த தேஜஸ் மாதிரி கால தாமதம்லாம் இல்லாமல் சரியான டயத்துக்கு எந்த டைம் பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த டயத்துக்கு இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் வந்து செய்து முடிக்கப்படும்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை இந்தியா சொன்ன தேதியில செஞ்சு முடிப்பாங்களா? இதன் மூலம் இந்தியா உலக நாடுகளில் ஒரு வலுவான நாடாக தன்னை நிரூபிக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.